ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. ஓகே, ஸோ நார்மலாக எஸ்எஸ்ஐடியில் ஒரு மார்க்கெட்டிங் பெரிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் டூல்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்வேஸ் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனி கம்பெனி தே ஆர் சப்போஸ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தியர் ரெவன்யூ. ஓகே, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ரெவன்யூ வருது இல்ல என்ன ரெவன்யூ எனக்கு வேணும், அதுல அட்லீஸ்ட் ஒரு 30 to 35% என்ன பண்ணுவேன், ஐ வில் பி ஸ்பெண்டிங் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். சச் எ பவர்ஃபுல் ஒரு டூல் பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூலுங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியை வந்து பர்டிகுலர் ஒரு பிரிண்ட் காப்பி நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் காப்பி ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் வி ஆர் சப்போஸ் டு ஃபோக்கஸ் ஆன். ஸோ வாட் ஆர் த மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இட் இஸ் a very big topic, but here we are going to focus on some 4 to 5 points that should be noted when you are getting ready with an ad copy. Okay, so எப்படி நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணலாம் through an advertisement அப்படின்றது தான் இதனுடைய லாஜிக்கே. ஓகேங்களா, ரைட். ஸோ when you see the first component, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 காம்பனன்ட் பத்தி நம்ம பேசுறோம். நாம எந்த ஒரு ஆட் காப்பியா இருந்தாலும் சரி, there must be some 5 components, major components அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, you have to command the attention. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஷோ காஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மூணாவது the advertisement copy should prove the benefit. நாலாவது the advertisement copy should persuade the people to embrace the benefit. அஞ்சாவது you have to initiate the action or call to action. Okay, so these are the 5 major components of an ad copy. என்னென்ன இது ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து we can have it right now. ஓகே, நம்பர் 1, கமாண்ட் அட்டென்ஷன். எனி அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி நம்ம ஞாபகம் இருக்குங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எய்டா கான்செப்ட் ஒன்று படிச்சோம். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன் படிச்சோம் நாம. ஓகே, ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பில பாத்தீங்கன்னா அந்த எய்டா பிரின்சிபல் தான் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு யூஸ் இட். ஓகே, ஸோ எனி அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, எடுத்தோடனே டக்குனு கேட்சியா இருக்க ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து டோன்ட் பே த இஎம்ஐ அட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கெட் த ப்ராடக்ட் ஃபார் ஃப்ரீ வித்வுட் பேயிங் எனிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி அந்த பஞ்சிங் லைன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மள அட்ராக்ட் பண்றதை இழுக்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு என்ன பண்ணும், அந்த காம்பனன்ட் வந்து you have to have in your advertisement. It's not only by words, but it can be also by the texture. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனே பாருங்க நீங்க. ஓகே, so it is being something ஒரு டிஃபரெண்டா ஒரு இது இருக்குதால, ஒரு கலர்ஃபுல்லா இருக்குதால ஒரு அப்பீலிங்கா உங்களுக்கு கொடுக்குதாங்க. கொடுக்குற கண்டென்ட் என்னமோ இதுதான். இது நார்மலா ஒரு பேசிக்கான ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு பிபிடி இருக்கும் கொடுத்துட்டு போகலாம். But when it is being placed inside in the decorative or ornamental கொடுக்கும் பொழுது the appealing goes much more higher. You understand that? Okay, so any advertisement copy you should ensure that okay it is drawing the attention of the reader. அந்த அட்டென்ஷன் டக்குனு கிராப் பண்ணாதான் அடுத்து ஃபர்தர் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றத படிக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் there are so many advertisements. ஓகே, பக்கத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், மேக்ஸிமம் பக்கத்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். பட் how you are going to make the reader, how you are going to make the viewer to read further அப்படின்னு சொன்னா, ஓகே, அங்க வந்து ஏதாவது ஒரு கேட்சியா இருக்கணும், அந்த ஹெட்லைன்ல ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்கணும். ஓகே, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றத வந்து நீங்க வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பரமே உங்க ஹெட்லைன் தான். இதான் அங்க வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? So here this is usually accomplished with the headline. Okay, if at all you want to command the attention, get the attention of the viewer, that can be accomplished by giving a punching headline. You need an attention getter that makes people want to know more about your products and services. நீங்க கொடுக்குற அந்த ஒரு பஞ்சிங் லைன் வந்து அடுத்து ஃபர்தரா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன ஆஃபர் சொல்றீங்க, நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க, இதெல்லாம் வந்து they should try to know about it. Okay, so the best headlines give you a vivid portrayal of the benefits of show how your problem can be avoided. So நார்மலா சொல்லுவாங்க, you don't talk about the features, you have to talk about the benefits. மேபி இந்த அடுத்தது பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேசுவோம் நாம. ஓகே, சோ எப்பவுமே வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது, இனிமேட் நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம், சிம்பிளா ஒன்று கொடுப்பான். இனிமேட்டு உங்களுக்கு வந்து 10 தொல்லைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை, ப்ராப்ளம் வேற அவர்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு சரும பிரச்சனையா இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு தீர்வு வந்துடுச்சு. Something they used to give it at the initial that makes us to be interested to read further thing. And the headline is the advertisement for the advertisement. As I said earlier, ஒரு ஹெட்லைன் தான் வந்து உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா என்ன இருக்குன்றத விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. So and the punching line and the I mean you have to get the attention, you have to command the attention of the people. அது வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் you have to ensure. ஓகே, ஒரு அட்டென்ஷனை இழுந்து ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்டிவான அட்வர்டைஸ்மெண்டா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் a big question mark. ஓகேங்களே, சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ரெண்டாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you have to showcase the benefits.
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் நம்ம. They be talking lot on the futures. Okay, don't take about too much of futures. Instead of that, அந்த features வந்து என்ன பெனிஃபிட்ட கொடுக்குது. இப்ப நீங்க ஒரு மொபைல் போன் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தா கூட இத்தனை ஜிபி ரேம் அது இதுன்னு எல்லாம் சொன்னா கூட வந்து அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்குமானா may not be. Only the technical persons may know about that. இல்ல அந்த போனை பத்தி ரொம்ப டீடைலா தெரிஞ்ச ஆள் தான் இருக்குமே தவிர ஒரு சாதாரண ஒரு வியூவருக்கு சாதாரண ஒரு கன்சியூமருக்கு வந்து இந்த டீடைல்ஸ் தான் தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா may not be. ஸோ இன் தட் கேஸ் அப்படி ஒரு ஜிபி ஒரு ரேம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு உடனே இந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்றீங்களோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன நன்மைகள். when you have this GB RAM ப்ராசஸிங் ஸ்பீடை பத்தி சொல்றீங்க அப்படி சொன்னா பயங்கர ஃபாஸ்டா போகுங்க, ஈஸியா நீங்க டவுன்லோட் ஆகுங்க. ஒரு மெமரி பாத்தீங்கன்னா இத்தனை மெமரி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சேயிங்? ஓகே, இவ்வளவு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தூரத்துல ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிறது கூட நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு பிக்சர் வந்து நீங்க வித்வுட் எனி கிளார் நீங்க பிடிக்கலாங்க. You understand that? So when you say about the benefits, that attracts the more the readers or viewers. Okay, so நம்ம advertisement componentல நம்ம ரெண்டாவது என்ஷூர் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, you have to showcase the benefits of your products and services. More importantly, show how they will solve the or prevent a particular problem. அவன் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் உங்களுடைய ப்ராடக்டோட கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க லிங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து அந்த அட்ராக்ஷன் லெவல், the effectiveness of the advertisement copy will be much more higher. Okay, actually the customers or the reader, they want to know, they need to know what's in it for them. அவங்களுக்கு என்ன இருக்குதுல அவ்வளவுதான். நீங்க உங்களை பத்தி சொல்றது செகண்டரி, பட் as far as them what they are going to get, that's what they will be looking for it, and you have to give that information. அந்த கொடுக்கறது வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும், ஃபேக்சுவலா இருக்கணும், அண்ட் கிளியரா கொடுக்கணும். ஓகே, கொடுக்கறதும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உண்மைத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், மோரோவர் கொடுப்பதும் கூட தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இதுதான் வந்து you have to ensure. Okay, so you have to, they need to know what's in it for them. You have to include a useful, factual and clear information to show precisely what the benefits are and how they are going to help the customer. இதெல்லாம் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, அது எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்க என்ன பண்ணும், you have to highlight it. இது வந்து ரெண்டாவது காம்பனன்ட் you have to ensure in your ad copy. முதல் காம்பனன்ட் பஞ்சிங் ஹெட்லைன் இருக்க மாதிரி பாருங்க, அட்டென்ஷன் ட்ராயரா இருக்கணும், அட்டென்ஷன் கெட்டரா இருக்கணும், அது நம்பர் 1. ரெண்டாவது டாக் அபவுட் தி பெனிஃபிட்ஸ் ரேதர் தென் தி ஃபீச்சர்ஸ். அந்த பெனிஃபிட்ஸ் சொல்றது கூட வந்து அந்த பெனிஃபிட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா, அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யறதா இருக்கா, லிங்க் பண்ற மாதிரி இருக்கா, ஃபேக்சுவலா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்களா, அதை நீங்க தெளிவா கொடுக்குறீங்களா அப்படின்றத யூ ஹேவ் டு என்ஷூர். ஓகே, அடுத்து மூணாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஆஃபர் சம் ப்ரூஃப், டெஸ்டிமோனியல்ஸ். இந்த டெஸ்டிமோனியல்ஸ் டேரக்டா யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையன் 2 பேரும் சந்தோஷமா நிக்கிறாங்க with a clean dress, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து it is being a testified or testimonial மாதிரி அவங்க அமைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி இந்த இதை கொடுக்கறதால வந்து நாங்க we have a very clean dress and so that we are very happy. some meaning may be coming, or sometimes you can also include இவங்க இது மாதிரி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 பேர் 5 பேர் வந்து இதெல்லாம் வந்து நீங்க என்னென்னலாம் நீங்க அந்த ஆஃபரிங் உள்ள கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து பெனிஃபிட் ஆனவங்க வந்து they may give some அவங்களுடைய வாய்ஸை கொடுத்துருக்கலாம், ஒப்பீனியனை கொடுத்துருக்கலாம். that also you can very well include. So this is where you are going to prove what the advertisement is offering. You need to establish you have a method to deliver and consider information that establishes credibility and past performance. நீங்க என்னென்னலாம் அந்த பெனிஃபிட் வரும், நீங்க அந்த ரெண்டாவது காம்பனன்ட் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க கொடுக்கறத வந்து எப்படி எங்களுடைய ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது, இது எப்படின்றது ரேஷனலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்ல அந்த ஃபீச்சர் பத்தி பேசலாம், இல்ல இது மாதிரி எங்களுக்கு சர்டிஃபை பண்ணிருக்காங்க அதை பத்தி நீங்க சொல்லலாம், இல்ல இட் இஸ் பீயிங் அப்ரூவ்ட் பை சோ அண்ட் சோ ஏஜென்சி, அப்ரூவ்ட் பை சோ அண்ட் சோ IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க, டென்டிஸ்ட் பண்ணீங்க, கோல்கேட் டூத் பேஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட் அப்ரூவ் பண்ண விஷயம் சொல்லுவாங்க. சென்சோடைன் பார்த்தா டென்டிஸ்ட் இது பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது டேட்டா எடுத்து காட்டலாம், எனிதிங் இட் கேன் பி. You understand what I'm saying? Okay, so you have to offer the proof for the claim what you are making in the second component. அதாவது நீங்க என்ன பெனிஃபிட் கொடுக்கும், என்ன மாதிரி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது அட்வான்டேஜா இருக்குன்ற சொல்றதுக்கு நீங்க ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ப்ரூஃப் வந்து நீங்க கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது காம்பனன்ட். நாலாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே அட்ராக்ட் பண்றீங்க, பெனிஃபிட்டை பத்தி பேசுறீங்க, டெஸ்டிமோனியல்ஸும் கொடுக்குறீங்க, பட் இதெல்லாம் தாண்டி வந்து அகைன் யூ ஹேவ் டு கிவ் தி க்ளோசிங் ரெமோ, அதாவது அந்த சேல்ஸ் டீலை க்ளோஸ் பண்றதுக்கான அவங்களை பர்சுவேட் பண்ணணும், இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். என்னதான் நீங்க சொன்னா கூட வந்து ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்றீங்க, பெனிஃபிட்டை பத்தி சொல்றீங்க, ப்ரூஃபும் கொடுத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் அவங்களை வந்து ஹவு தே கேன் பி கன்வின்ஸ், இன்னும் அவங்க எப்படி நம்ம பர்சுவேட் பண்ணலாமோ, இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு யூஸ் ஆல் சார்ட் ஆஃப் டாக்டிக்ஸ்.
ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த மாதிரிலாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இல்ல இது மாதிரி வந்து இத்தனை பேர் ஒரு இதுல வந்து யூஸ் பண்றக்கூடிய ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருங்க, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் நீங்க ஒருத்தரா இருங்க. சரியா? இந்த ஆஃபர் வந்து இதோட இங்க முடிய போறது இல்ல, இது மாதிரிலாம் நாங்க வந்து we are going to launch a new something. You can go for anything, but that must convince or persuade the customers. So you need to add compelling reasons for your potential customer to purchase your product services immediately. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா கன்வெர்ட்டிங் த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் டு த கஸ்டமர்ஸ். இதான் வந்து அதனோட நோக்கமே. புரியுதுங்களா? சோ அப்ப அவங்களை ஏன் இது வாங்கணும், எதுக்கு அது வாங்கணும் அப்படின்றத திருப்பி வலியுறுத்துற மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த ப்ராப்ளத்தை பேசிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களுக்கு போன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க நீங்க. ஓகே, சோ அதை பத்தி பேசி உங்க ப்ராடக்டோட பெனிஃபிட்டை பத்தி பேசிருப்பீங்க. அடுத்து முடிக்கிறப்போ அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை வலியுறுத்துற மாதிரி, சரி உங்களுக்கு திருப்பி திருப்பி நீங்க போன் ஸ்லோவாகி உங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகணுமா, இல்ல நீங்க உங்களோட என்ஜாய்மெண்ட் கம்மியாகணுமா, உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் கம்மியாகணுமா, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகணுமா, இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டினை கேட்டு அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி எக்ஸாக்ட்லி எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்க, நீங்க இது நீ வாங்கலாம் அவ்வளவுதான் நீ காலின்ற மாதிரி தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து எப்பயுமே வந்து அவங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. You understand what I'm saying? Okay, so you have to use such sort of techniques in order to create something. ஏதோ மிஸ் பண்ற ஒரு ஃபீலிங்கை வந்து நீங்க கஸ்டமர் மனசுல, ரீடர் மனசுல வந்து கிரியேட் பண்ணணும். அதான் அந்த பர்சுவேஷன் அண்ட் கன்வின்சிங். ஓகே, வாங்கினா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்கணும்டா, இமீடியட்டா வாங்கணும்டா. ஓகே, என்ன அப்ஜெக்ட் நீங்க கையில மனசுல வச்சிருக்கீங்களோ அதை அவன் இனிஷியேட் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? You have to convince them and persuade them. Okay, and this will enact a potential customer to feel like they have to act now. Okay, when you're creating the scarcity in their mind, when you're creating some audience say வாங்கி தான் ஆகணும்ன்ற மாதிரி சூழ்நிலை கிரியேட் பண்ணும் பொழுது, that will make the potential customers to feel like they have to act now itself. அப்பவே ஆக்ட் பண்ணணும், அப்பவே உடனே வந்து வாங்கிடணும்ன்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே, and which leads into the last component, that is இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா that comes for the last component, which is nothing but call to action or making the customer to act immediately. Okay, so you need to compel your potential customer to do something immediately. Okay, உடனே கால் பண்ண, கீழே பார்த்துட்டு தெரியும், இன்னும் நிறைய விவரம் தெரியுமா, இல்ல எங்களுக்கு ஆர்டர் புக் பண்ணுமா, இந்த கீழே இருக்கிற டோல் நம்பரை கூப்பிடுங்க, இல்ல இந்த கீழே இருக்கிற கவுப்பனை நீங்க இது பண்ணுங்க, இல்ல ஒரு ஃப்ரீ எனிதிங். Okay, so when you're doing such things, no, that will compel the potential customer to go for a product immediately. Okay, right. So you need to compel your potential customer to do something. They need to check out your site. உடனே நம்ம வெப்சைட்டை செக் பண்ற அளவுக்கு அவனை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அதான் ஆட் காப்பியோட சக்சஸே. அடுத்து இமீடியட்டா வந்து ஒரு நியூஸ் லெட்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ உங்க நியூஸ் லெட்டருக்கோ சப்ஸ்கிரைப் பண்றதோ இல்ல சைன் அப் பண்றதோ இல்ல ஏதோ உங்க பொருளை பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பேசுறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்ய வைக்கிறதுல தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியோட எஃபெக்டிவ்னஸே உங்களுக்கு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சம்டைம்ஸ் கூப்பிடுற ஃபர்ஸ்ட் ஒரு 20 காலுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, எனிதிங். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பில அது கூட நீங்க செய்ய வைக்கலாம். ஓகே, இப்போ நீங்க புக் பண்ற ஆர்டருக்கு இவ்வளவு இது ஆஃபர் இருக்கு, நீங்க புக் கால் பண்ற என்கொயரிக்கு வந்து செலக்டிவா வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ் ஃப்ரீபி, ஒரு புக் கொடுக்குறோம், பிரைஸ் கொடுக்குறோம், ப்ராடக்ட் கொடுக்குறோம், போனஸ் கொடுக்குறோம், டெமோ கொடுக்குறோம், எனிதிங், யூ ஜஸ்ட் டூ தட் and that will make the customer to act immediately. You understand what I'm saying? Okay, so whenever you are drafting an advertisement copy, you should ensure that the advertisement should contain all this component. It should command your attention to the people. It should contains or showcase the benefits that are being offered to the customer, and you have to offer some proof and testimonials for such a claim. And again, you have to convince, you have to persuade the customer to go for your product, and you have to initiate the action in the side of the customer or the viewer. இதெல்லாம் நீங்க ensure பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆட் காப்பி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆட் காப்பியா தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ வித் திஸ் we are closing this session. இது வந்து just placing in our Google Classroom, and if at all you have any queries or things, so you can very well share in the classroom. Okay, students, so thank you very much. We'll see in the next class with some other concept.